நாளைக்கு தரமாக எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம். ஏஜ்னா இந்த மாதிரி எழுதுறதுக்குலாம் சிவில் டிஸ்கிரிப்ஷன் ஆகும். இல்லை மிடில் ஏஜில் வராங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டிஸ்கிரிப்ஷன் தான். ஓகேவா? தென் ஜெண்டர். ஜெண்டர் போர் பேஸாக இருக்க அம்மன் தான். இதில் இவங்க அதிகமாக இருக்கணும் அப்படியே இல்லை. போர் பேஸ் பண்ணலாம். தென் ஆக்குபேஷன். ஆக்குபேஷனாக இருக்கா இந்த பேலன்ஸ் ஆகும். நீங்கள் நாய்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க. அதிகமாக அந்த சவுண்ட் உங்களுக்கு இல்லாத உங்களுக்கு மிடில் ஏரியாவில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? சரி. இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்குபேஷனல் கான்செப்ட். பேலன்ஸுக்கு ஆக்குபேஷன் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? தென் சீஃப் கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு பேலன்ஸ் அஃபெக்ட் இருக்காங்கன்னா உங்களுக்கு சீஃப் கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? டிஃபிகல்ட் டு ஸ்டாண்டிங். ஓகே, டிஃபிகல்ட் டு சிட்டிங். ஒரு பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணல. டிஃபிகல்ட் டு சேஞ்ச் பொசிஷன். நாசியா, வாமிட்டிங், இதெல்லாம் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது. பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸில் இந்த காமன் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்களா? தென் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டில் எல்லாம் பார்த்தீங்க ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்லாம் செக் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரோக் ஹிஸ்ட்ரிலாம் ஓகேங்களா? தென் ப்ரெஷர் செக் பண்ணிக்கலாம், டயபெட்டிக் செக் பண்ணிக்கலாம். தென் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, ஏதாவது எட்டில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்பைனில் சர்ஜரி பண்ணியிருக்காங்களா அது மட்டும் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபாஸ்ட்டாக பார்க்கணும். தென் ரெசிபிலிட்டி லிஸ்ட்டில் ரெசிபிலிட்டி லிஸ்ட் இருக்குன்னா இப்போ வராங்க இல்லையா, இப்போ வந்துட்டு இப்போ வராங்கன்னா இப்போ 20 years female patient came with complaints of difficulty to standing, the state of standing or sitting position, and frequently change in position due to giddiness, nausea, vomiting. So இதனால நம்ம என்ன டயக்னோஸ் பண்ணணும்? அவங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இது, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம என்ன டயக்னோஸ் பண்ணணும்? ஸோ ராமர் டெஸ்ட் இஸ் பாசிட்டிவ். எக்ஸாம் ராமர் டெஸ்ட் பாசிட்டிவ், சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் பாசிட்டிவ். ஓகேங்களா? பேல்பேட் டெஸ்ட் பாசிட்டிவ். ஸோ இதனால் இங்கே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், இதில் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கலாம். அப்படி தான் இருக்கும் ஒரு சென்டென்ஸாக ஒரு ஓகே. நான் ப்ரெசன்ட் லிஸ்ட்டில் எழுதணும். யார் அவங்க என்ன ஜெண்டரு, என்ன ஏஜ், இங்கே அட்மிட்டாக இருக்காங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம என்ன ரெக்டிஃபை பண்ணோம், அதில் என்ன அவங்களுக்கு இண்டிகேட் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ ராமர் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ராமர் டெஸ்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக. ஓகேங்களா? சிங்கிள் எக்ஸ்டாண்டிங் பார்த்தோம்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக. ஓகேங்களா? அதில் அந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன சொல்லணும். ஸோ நான் பண்ணி பார்த்ததுல ராமர் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு கொரி போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு செரிப்ரல் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ செரிப்ரல் டிஸ்ஃபங்க்ஷன்
ஓகேவா. இல்லை உங்களுக்கு ஆல்பர்டிஸ் பண்ண முடியல, அதுலேயுமே அவங்க பாசிட்டிவாக போட்டால் ஸோ கொரி போட்டு வெஸ்பல் டிஸ்ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். இங்கே கொரி தான் போடணும். ஏன் கொரி போடுறோம்னா நம்ம ஃபுல்லாக நம்ம பிடிக்கல, ஓகேங்களா. கடைசியாக வரும்போது தான் நம்ம டைனோஸ் ஃபுல்லாக போடுறோம், ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணல, இதுவாக இருக்கலாம், ஓகேவா. தென் அதுக்கப்புறமா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஃபேமிலியில் இந்த ப்ராப்ளம் இருக்கா அது செக் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ இல்லைன்னா ரிலேஷன் இண்டிகேட் இருந்துச்சுன்னா யாருக்கு இருந்துச்சு, அவங்க ரிலேட்டிவ்ல யார் இருந்துச்சு, அவங்க அப்பா அம்மா இருந்துச்சா, இல்லை அவங்க தாத்தா படிக்க இருந்துச்சா, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஆனால் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சான்ஸ் இல்லை, ஃபேமிலி வரக்கு சான்ஸ் இல்லை, ஓகேவா. தென் பர்சனல் ஹிஸ்ட்ரி. பர்சனல் ஹிஸ்ட்ரியில் லெவல் இருக்கா, இப்போ ஸ்மோக்கிங் ஆல்கலைசேஷன் இதனால் வரக்கு சான்ஸ் இருக்கா. இப்போ ஆல்கலைசேஷன் இருந்தாங்கன்னா அதனால செரிப்ரல் அஃபெக்ட் ஆகிடலாம். இப்போ செரிப்ரல் அஃபெக்ட் ஆச்சுன்னா பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும், இது ஒரு ஃபேக்டர் இருக்குது. தென் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும், ஓகேங்களா. அது ஒரு ஃபேக்டர் இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டர்